அந்த இந்திரன் பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் பாருங்க. அதற்கு ஈடு இணை வேற எதுவும் கிடையாது. அப்படி சொல்லணும். ஏன்னா கோவிந்த பட்டாபிஷேகம் முக்கியம். ராமாவதாரத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பொழுது எல்லாரும் வந்தா, அத்தனை பேர் வந்தா, இந்திரன் வரல. பரம்பரையாக அந்த இக்ஷ்வாகு வம்சத்திற்கு புரோகிதராக இருக்கக்கூடிய மகர்ஷிகள் அவ 8 பேரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா. சக சீதம் யவேஷயத்து, பிராட்டிய பக்கத்தில் உட்கார வைத்து அப்யசிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. சஹஸ்ராட்சம் தான் இந்திரனுக்கு பேர். எம்பெருமானுக்கு தான் ஒரிஜினல் சகஸ்ராட்சன் பேர் உண்டு. ஆனா இந்திரனுக்கு ஒரு பேர் சஹஸ்ராட்சா அப்படின்னு பேர் அவனுக்கு. அந்த சகஸ்ராட்சனான இந்திரனை சிம்மாசனத்தில் அமர்த்தி அஷ்ட வசுக்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக எவ்விதம் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்களோ அதுபோன்று 8 ரிஷிகள் பெருமாளையும் பிராட்டியும் ஒரே ஆசனத்தில் அமர்த்தி வைத்து உயர்ந்ததான பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தார்கள். இது ராமாயணத்தில் வர்ணிக்கப்பட்ட விஷயம். யார் யார் வந்தா ராமாயணத்துல அந்த பட்டாபிஷேகத்துக்கு? நிறைய பேர் வந்தா. ஆனால் இந்திரன் ஆப்சென்ட். இந்திரன் வரல. ஆனா இந்திரன் கிஃப்ட் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். யாரோ வந்தா அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்துல 7 நாட்கள் கிருஷ்ணன் தன் கையில மலையை தூக்கி வச்சுட்டான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்த பிரான் பரல் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினைகள் ஓயுமே. 7 நாள் கையில தூக்கி வச்சுட்டான். கடைசியில இந்திரன் தோத்து போயிட்டான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் யாரா? யார் இந்த காரியத்தை பண்ணான்? யாரால பண்ண முடிஞ்சது? குன்றம் ஏந்தி தூக்கி வச்சிருந்தவன் மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் அவர்களை காப்பாத்தினான். பெரிய மழை, வெள்ளம்னா வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம். அந்த வெள்ளம் மலையை தூக்கிட்டான் கண்ணன். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுடுச்சு. மலை அப்படி பூமியிலிருந்து பெயர்த்தா என்ன ஆகும்? மலையை அப்படியே பெயர்த்தாச்சு. அந்த இடத்துல பள்ளம் வந்துடுது. பெருமாள் அத்தனை பேரும் அது நடுவில் ஓரச்சர். திருவாய்ப்பாடியில் இருக்கிற அத்தனை பேரும் நடுவில் வந்துட்டான். வெள்ளம் வருமே, மலையிலிருந்து தண்ணி கொட்டித்தான். அந்த தண்ணி ரொம்பிடுமே என்ன கேட்டா ஆதிசேஷன் வந்தார். அப்படி ஒரு பிரதட்சம் உண்டு. ஆதிசேஷன் தன்னுடைய திருமேனினால ஒரு சுத்தில அதுதான் தடுப்பு அணை. 142 அடிக்கு ஆதிசேஷன் எகிரிட்டார். அவ்வளவு பெருசா எடுத்து வெளியில எவ்வளவு வேணா வெள்ளம் இருக்கலாமே தவிர்த்து உள்ளுக்குள்ள வெள்ளமே ஒரு சொட்டு டிராப் ஆஃப் வாட்டர் கூட வர முடியாது. எல்லாம் சௌக்கியமா இருக்கான். அதாச்சு 7வது நாள் இந்திரன் கை ஓஞ்சி போனான். ஐயோ நம்மளால முடியாதுப்பா, இவர்கிட்ட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நேர ஓடி வந்து பெருமாள்கிட்ட அபசாரக்ஷமாவனம் பண்ணிட்டான். வரவன் வெறும் வரல, காமதேனுடைய பாலை கறந்து கொண்டு வந்தான். தங்க குடத்துல ஒரிஜினலா காமதேனுடைய பாலை கொண்டு வந்தான். கிருஷ்ணா, இப்ப இருக்கிற நிலைமையில 1 டம்ளர் பாலே கிடைக்காது. ஆனா உனக்கு காமதேனு பாலை கறந்து வந்திருக்கேன் பாரு. உனக்கு நான் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன். எதற்காக? ஆனிரை மேய்த்தவன், குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் கண்ணன் கோபாலனாக பிறந்தான். என்ன பண்ணான்? கோ சம்ரக்ஷணம் பண்ணான். பசுக்களை காப்பாத்தினான். கோ சம்ரக்ஷணம் பண்ணான். பூமியை காப்பாத்தினான். கோ சம்ரக்ஷணம் பண்ணான். நமக்கு நல்ல வாக்கை அளித்தான். கோ சம்ரக்ஷணம் பண்ணினான். என்ன பண்ணான்? நம் இந்திரியங்கள், ரிஷிகேஷன் எம்பெருமானுக்கு பேர், நம்முடைய புலன்கள் வீணாகாதபடி அவரிடத்தில் பக்தி பிரபத்திகள் செய்வதற்கு உத்தமமான பகவத்கீதையை உபதேசம் செய்து ஒரு தாட் ப்ரோவோக்கிங், அதுதான் விஷயம், தாட் ப்ரோவோக்கிங். அதை பெருமாள் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் கொடுத்திருக்கான். உடனே இந்திரன் ஓடி வந்து சுவாமின்னு பிரயோஜிதோகம் தொயி பக்தி பந்தராத். அந்த பசுக்கள், முக்கியமா காமதேனுடைய பெண்ணா பெரும், ஏ இந்திரா, நீ அவதாரப்பட்ட கண்ணன் கிட்ட அவதாரப்பட்ட கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன்? பூலோகத்தில் அவதாரம் செய்தனுடைய நோக்கம் என்ன? பசுக்கள் ரட்சிக்க வேண்டும், அதே மாதிரி பூமியை ரட்சிக்க வேண்டும் அவதாரம் பண்ணிருக்கான். அவன் கிட்ட நீ அவதாரப்பட்ட, போய் பிராயசித்தம் பண்ணு, போய் பரிகாரம் பண்ணு என்று இந்த காமதேனு அனுப்பினதினாலே இச்சாமி சம்ரக்ஷித கோப்ரஜல் துவாம் கவாமிந்திரதயாபிஷேக்து. பசுக்களை ரட்சித்ததினாலே கிருஷ்ணா, உனக்கு நாங்கள் அந்த பசுக்களின் பிரேரணையினாலே இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம். பட்டாபிஷேகம் பண்ணிட்டா அதுக்கு ஒரு புது பேர் வைக்க வேண்டாமா? சாதாரணமா குழந்தைகளுக்கு ஆத்துல தொட்டில் போட்டு பேர் வைக்கச்சே நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிடும். அது தவிர பெட் நேம் ஒன்று வைக்கிறோம், கூட கூப்பிடுறதுக்கு அபிஷியல் நேம் ஒன்று, ஆத்துல இருக்கிற நேம் ஒன்று வச்சுக்கிறோம் இல்லையோ? அது போல இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமே. பட்டாபிஷேக சமயத்தில் இதற்கு என்ன பெயர் வைக்கிறதுனா, அவன் சொன்னான், நீ பசுக்களை ரட்சித்ததினாலேயும் பூமியை ரட்சித்ததினாலேயும் நல்ல வாக்கை அருளுவதினாலேயும் உனக்கு கோவிந்தன் என்னும் திருநாமம். இது முதற்கொண்டு உனக்கு கோவிந்தன் என்னும் திருநாமம் என்று அந்த கோக்ஷீரம் பசுவினுடைய பாலினால் பெருமாள் கிருஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து இந்திரன் கர்வபங்கத்தை அடைந்தான்.